வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்று ஒரு திருக்குறளை கற்றுக்கொள்வோம். குறள் 511. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். குறள் விளக்கம்: ஒருவரை சரியாக அறியாமல் நம்புவது தவறு, நம்பிக்கையானவரை சந்தேகிப்பதும் தவறு. இந்த இரண்டு தவறுகளும் நீண்ட கால துன்பத்தை தரும். இந்த விளக்கத்தை ஒரு சிறு கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வோம். என்ன, போகலாமா? ஒரு பெரிய பசுமையான காட்டில் உயரமாக வளர்ந்த ஒரு பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் பல பறவைகளும் சிறிய விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த மரத்தின் தலைவராக ஒரு புத்திசாலி ஆந்தை இருந்தது. எல்லாரும் அதை ஆந்தை ராஜா என்று அழைத்தார்கள். மரத்தில் வாழும் எல்லா விலங்குகளும் ஒன்றுக்கொன்று உதவி செய்து நல்ல முறையில் வாழ்ந்து வந்தன. மரத்தில் நிறைய பழங்கள் இருந்ததால் அதை பாதுகாக்கும் வேலை மிகவும் முக்கியமானது. அந்த வேலையை பல வருடங்களாக ஒரு சிறிய அணில் செய்து வந்தது. அந்த அணில் மிகவும் உழைப்பாளியும் நேர்மையானதும். தினமும் காலையில் எழுந்து மரத்தில் இருக்கும் பழங்களை சரியாக பார்த்து கொண்டு எல்லா பழங்களையும் பறித்து எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கும். அதனால் அந்த அணில் மேல் எல்லோரும் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு புதிய குரங்கு வந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் இனிமையாகவும் பேசினது. அது ஆந்தை ராஜாவிடம் வந்து, ராஜாவே, நான் மிகவும் வேகமாக வேலை செய்யும் குரங்கு. இந்த மரத்தில் இருக்கும் பழங்களை நான் பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னது. ஆந்தை ராஜா அவனைப் பற்றி சரியாக விசாரிக்கவில்லை. அவன் எங்கிருந்து வந்தான், எப்படி இருக்கிறான் என்பதையும் கேட்கவில்லை. அவன் இனிமையாக பேசியதை பார்த்து உடனே நம்பிவிட்டது. சரி, இனிமேல் நீயே பழங்களை கவனித்துக்கொள் என்று அந்த வேலையை குரங்குக்கு கொடுத்தது. சில நாட்கள் எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு மரத்திலிருந்த பழங்கள் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தன. ஆந்தை ராஜா அதை கவனித்தது. அது யோசித்தது, இந்த மரத்தில் பல வருடங்களாக இருக்கும் அணில்தான் பழங்களை எடுத்திருக்கலாம் என்று சந்தேகித்தது. ஒரு நாள் அது அணிலை அழைத்து, அணிலே, நீதான் பழங்களை எடுத்திருக்கிறாயா என்று கேட்டது. அதை கேட்டதும் அணிலுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ராஜாவே, நான் பல வருடங்களாக இந்த வேலையை நேர்மையாக செய்து வருகிறேன். நான் ஒருபோதும் திருட மாட்டேன் என்று அது அமைதியாக சொன்னது. ஆனால் ஆந்தை ராஜா முழுமையாக நம்பவில்லை. அந்த இரவு உண்மையை தெரிந்து கொள்ள ஆந்தை ராஜா மரத்தின் கிளைகளில் மறைந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. சில நேரம் கழித்து அந்த புதிய குரங்கு மெதுவாக வந்து சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மரத்திலிருந்த பழங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பறித்து எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட ஆரம்பித்தது. அதை மரத்தின் மறைவிலிருந்து பார்த்த ஆந்தை ராஜா அதிர்ச்சியடைந்தது. அப்படியா, உண்மையில் பழங்களை திருடியது குரங்குதானே என்று அது நினைத்தது. அடுத்த நாள் காலை ஆந்தை ராஜா எல்லா விலங்குகளையும் அழைத்தது. நடந்ததையெல்லாம் சொல்லியது. குரங்கும் தனது தவறை ஒப்புக்கொண்டது. ஆந்தை ராஜா உடனே அணிலிடம் சென்று, அணிலே, நான் உன்னை சந்தேகித்தது பெரிய தவறு, என்னை மன்னித்துவிடு என்று மனம் வருந்தி சொன்னது. அணில் சிரித்துக்கொண்டு அமைதியாக சொன்னது, ராஜாவே, ஒருவரை நன்றாக அறியாமல் உடனே நம்புவதும் தவறு. பல வருடங்களாக நம்பிக்கையுடன் இருந்தவர்களை காரணமின்றி சந்தேகிப்பதும் தவறு. ஆந்தை ராஜாவுக்கு அப்போது ஒரு பெரிய பாடம் கிடைத்தது. அந்த நாள் முதல் அது யாரையும் நன்றாக அறிந்து விசாரித்துத்தான் நம்ப வேண்டும் என்று முடிவு செய்தது. அந்த மரத்திலிருந்த எல்லா விலங்குகளும் அந்த நாளிலிருந்து இன்னும் நல்ல ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. கதை சொல்லும் நெறி: அறியாதவரை விசாரிக்காமல் நம்பக்கூடாது. நம்பிக்கையானவரை காரணமின்றி சந்தேகிக்கக்கூடாது. கதை முற்றும். நன்றி, வணக்கம்.